வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. 27ஆம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வரலாற்று பெருமை மிகுந்த இந்த சட்டமன்றத்தின் முன் வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலை என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி பட்ஜெட் தாக்கல். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிரிலும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது வேறு எதுவுமே இல்லை. வான்புகழ் வள்ளுவரின் வாக்கினை பின்பற்றி நானிலம் போற்றும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி வழிநடத்தப்பட்டு வருகிறது. ஆண்டில் 1,79,809 கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டம். 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தமிழக அரசின் மொத்த கடன் 10,71,770 கோடி ரூபாயாக இருக்கும் எனவும் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. கடந்த ஆண்டில் 69,219 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் தகவல். 60,143 கோடி ரூபாய் மதிப்பிலான பொதுக் கடனை அரசு திருப்பி செலுத்தும் எனவும் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. 2025-26ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 41,635 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்ட வருவாய் பற்றாக்குறை திருத்த மதிப்பீடுகளில் 69,219 கோடியாக உயர்ந்துள்ளது. நிலுவையில் உள்ள கடன் 9,42,851 கோடி ரூபாயாகவும் 26-27ஆம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,62,248 கோடி ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு செயற்கையாக நிதி நெருக்கடி கொடுத்து வருகிறது மத்திய அரசு என அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. முன் எப்போதும் சந்திக்காத சவால்களை அரசு எதிர்கொண்டு வருகிறது எனவும் சட்டசபையில் பேச்சு. தமிழக இடைக்கால பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தங்கம் தென்னரசு அறிவிப்பு. இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காலை உணவு திட்டம் மூலம் 19,34,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். இதுவரை 6.75 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இத்திட்டத்தால் குழந்தைகளின் வருகை அதிகரித்துள்ளது, கற்றல் திறன் மேம்பட்டுள்ளது. 19.34 லட்சம் மாணவர்கள் பயனிடும் இத்திட்டத்திற்கென கடந்த 4 ஆண்டுகளில் 1,884 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. தம் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்வதற்காக 2,172 கோடி ரூபாய் செலவில் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்டு இதுவரை 6,75,888 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். சிறப்பு திட்டங்களுக்கு 17,088 கோடி ஒதுக்கீடு செய்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் இதுவரை 8.911 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல். இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,088 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தரமான கிராம சாலைகளை அமைக்கும் நோக்கோடு செயல்படுத்தப்பட்டு வரும் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு இதுவரை 8,911 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 20,484 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன.
விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறைக்கு 718 கோடி நிதி ஒதுக்கீடு. மாணவர்களிடையே விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்காக 43 கோடி ஒதுக்கீடு செய்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. மாநில அளவில் முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம் ஆட்டம் 2026 போட்டிகளை நடத்திட 43 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, மகளிர் விடியல் பயணத்திற்காக 4000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மாணவர்களுக்கான இலவச பஸ் பாஸ் திட்டத்திற்காக 1782 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார் அமைச்சர். அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் செல்ல வழிவகுக்கும் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் இதுவரை 881 கோடி முறை பாதுகாப்பான பயணங்களை மகளிர் மேற்கொண்டுள்ளனர். இதனால் சராசரியாக மாதம் ஒன்றுக்கு 888 ரூபாய் வரை சேமிப்பை நமது மகளிர் பெறுகிறார்கள். இடைக்கால பட்ஜெட்டில் நெடுஞ்சாலைத்துறைக்கு 21,132 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கிராமப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்திற்காக 8,911 கோடி ஒதுக்கீடு செய்து அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. ஏனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உயர்மட்ட சாலை, 45 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மடிப்பாக்கத்தில் வாகன சுரங்கப்பாதை மற்றும் மதுரை கோரிப்பாளையத்தில் 199 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,132 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் எரிசக்தி துறைக்கு 18,091 கோடி ரூபாயும், நீர்வளத்துறைக்கு 10,076 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு. சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு 1,394 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. தூத்துக்குடியில் 5,200 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கப்பல் கட்டும் தொகுப்பு நிறுவப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தகவல். கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் இயந்திர உற்பத்தி துறைகளில் முதலீடுகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் போது கப்பல் கட்டும் தொழிலில் ஒரு உலகளாவிய மையமாக தமிழ்நாடு உருவெடுக்கும். சிப்காட் நிறுவனம் பாபு சிதம்பரனார் துறைமுக ஆணையத்துடன் இணைந்து ஒரு சிறப்பு நோக்க நிறுவனம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் மூலம் தூத்துக்குடியில் 5,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு புதிய கப்பல் கட்டும் தொகுப்பினை நிறுவி வருகிறது. 12.3 லட்சம் கோடி முதலீடுகளுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. 36 லட்சத்திற்கு அதிகமாக வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். சென்னையில் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிக்காக 63,246 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து மத்திய அரசுக்கு மறுபரிசீலனை அறிக்கை அனுப்பப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. போக்குவரத்து துறைக்கு 13,062 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பொதுப்பணித்துறைக்கு 1,694 கோடி ரூபாயும், கைத்தறி மற்றும் கதர் துறைக்கு 1,943 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்து பட்ஜெட்டில் அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியத்திற்காக 1,55,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த மொத்த நிதியாக 11,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அறிவிப்பு. வேளாண் பட்ஜெட் வரலாற்றில் முதல் முறையாக டெல்டா அல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிப்பு. கார், குறுவை, சுவர்ணவாரி பருவங்களில் நெல் சாகுபடிக்கான 115 கோடி ரூபாயில் திட்டம் அறிவிப்பு. புதிதாக 2 லட்சம் விவசாயிகளின் நிலங்களுக்கு இலவச மின்சார இணைப்பு. வாடகை செயலி மூலம் 3,816 வேளாண் இயந்திரங்கள் குறைந்த கட்டணத்தில் விவசாயிகளுக்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் நிலையான வேளாண்மைக்கு நீர்ப்பாசனத்தை உறுதி செய்யும் அனைத்து முனைப்புகளையும் மேற்கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை சுமார் 2 லட்சம் புதிய இலவச மின்சார இணைப்புகள்
விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. வாடகை கைபேசி செயலி மூலம் வேளாண்மை பொறியியல் துறையின் 3816 வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் தேவைப்படும் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்த கட்டணத்தில் வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்திற்காக 783 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. கடந்த 5 ஆண்டுகளில் 77,499 இயந்திரங்கள் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. வேளாண் பணிகளை உழவர்கள் காலதாமதமின்றி மேற்கொள்ளவும் வேளாண் பணியாளர்கள் பற்றாக்குறையை ஈடு செய்யவும் வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 77,499 வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. இது தவிர 1320 வேளாண் இயந்திர வாடகை மையங்களும் நிறுவப்பட்டன. இதற்கென மானியமாக மொத்தம் ரூபாய் 783 கோடி வழங்கப்பட்டது. இதற்கு முந்தைய 5 ஆண்டுகளில் 29 கேழ்வரகு உற்பத்தி, மரவள்ளி கிழங்கு, மல்லி உற்பத்தியில் முதலிடம் பிடித்த தமிழ்நாடு. கொய்யா உற்பத்தியில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். தக்காளி, மா, பலா ஆகியவற்றின் மதிப்பு கூட்டு திட்டங்களுக்கு 1,50,000 லட்சம் வரை மானியம். இலவச தென்னங்கன்று வழங்க 18,45 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்தது மக்களுக்கு காது குத்துவது போன்றது என அதிமுக உறுப்பினர்கள் விமர்சனம். காது குத்து விழா என அச்சடிக்கப்பட்ட பத்திரிகையுடன் சென்ற அதிமுக உறுப்பினர்களால் சலசலப்பு. இடைக்கால அறிக்கை மேனாமிடிக்கி போல் உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வேளாண் பட்ஜெட்டை பொறுத்தவரை விவசாயிகளை ஏமாற்றும் செயல் என்றும் கருத்து. கடந்த 5 ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டு இடைக்கால நிதிநிலை அறிக்கையும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த மேனா மினுக்கி உரையாகத்தான் இருக்கிறதே தவிர உருப்படியாக எதுவும் இல்லை. பிரம்மாண்ட சாதனைகளுக்கு அடித்தளமிடும் வகையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல். 5 ஆண்டு சாதனைகளின் தொகுப்பாக இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மத்திய அரசின் ஓர வஞ்சனைகளை மீறி வஞ்சகங்களை திறமையாக கையாண்டு வளர்ச்சியில் சாதனை. தமிழக இடைக்கால பட்ஜெட்டை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் உள்ளிட்ட திமுக அரசின் முன்னெடுப்புகளால் உழவர் வாழ்வில் உதயசூரியனின் ஒளி பரவுகிறது. வேளாண் பட்ஜெட்டை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் எல்லோரையும் கவர்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பட்ஜெட் என செல்வ பெருந்தகை பாராட்டு. நிதிநிலை அறிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பேட்டி. இடைக்கால நிதிநிலை அறிக்கை வரலாற்று சிறப்புமிக்க நிதிநிலை அறிக்கை, எல்லோரையும் கவர்ந்த நிதிநிலை அறிக்கை, எல்லா தரப்பு மக்களுக்குமான நிதிநிலை அறிக்கை. ஒரு நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்களும் ஒன்றிய அமைச்சரவை சகாக்களும் இங்கே வந்து பார்த்துவிட்டு செல்ல வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தது ஏன் என ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் விளக்கம். கூட்டணி குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் முடிவு எடுப்பார் எனவும் பேட்டி. நீங்க அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். சட்டமன்றத்துக்கு நான் வரும்பொழுது தினசரி அவர் பார்த்து தான் போயிட்டு என்ன காரணம், நம்ம முன்னாடி வரைகிறது எங்கள் மண்ணை சேர்ந்தவருங்க, எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர், அவர் பார்க்குறது. வரும் 20ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும். சட்டமன்ற அலுவல் ஆய்வு கூட்டத்திற்கு பின் சபாநாயகர் அப்பாவு பேட்டி. 2 நாட்களும் இன்று சட்டமன்றத்திலே
வாசித்து அளிக்கப்பட்ட இடைக்கால நிதிநிலை அறிக்கையினும் வேளாண் வரவு செலவு திட்டத்திற்கும் விவாதம் நடைபெறும். காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை வலுப்பெறக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழக அரசு தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட் வெறும் சுய புராணமாகவே உள்ளதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட்டால் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் இல்லை எனவும் பேட்டி. மொத்தத்தில் பார்த்தோம்னா இது ஒரு சுய புராணம். அந்த நிதியமைச்சரை நான் விமானம் வருவதற்கு முன்பு பார்த்தேன். அவரே ஒப்புக்கு சப்பானியா பட்ஜெட்டை படிச்சுட்டு இருந்தார். எப்படியாச்சும் படிச்சுட்டா அடுத்த 5 வருஷம் எதிர்கட்சியில் உட்கார்ந்துக்கலாம், இவங்களை நம்பி எந்த பட்ஜெட்டும் போட முடியாதுன்னு அவரே ஒப்புக்கு சப்பானியா அந்த பட்ஜெட்டை கஷ்டப்பட்டு படித்துக் கொண்டிருப்பதாக. ஒரே ஆண்டில் 1.84 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி குவித்துள்ளது திமுக அரசு. மூலதன செலவுகளை செய்தது போக மீதமுள்ள சுமார் 1.33 லட்சம் கோடி ரூபாயை திமுக அரசு என்ன செய்தது எனவும் பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. வேலூர் அகரம்சேரி பகுதியில் வரும் 23ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி. 30 ஏக்கர் பரப்பளவில் நடக்கும் விஜய் பரப்புரை கூட்டத்தில் 25,000 பேர் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்காத மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் கடும் கண்டனம். ரயில்வே திட்டங்கள் காகிதத்தில் மட்டுமே உள்ளது, செயலில் இல்லை எனவும் அதிருப்தி. ஆட்சியில் பங்கு என்பதை கடந்த 17ஆம் தேதியே கட்சி தலைமையிடம் பேசிவிட்டேன். செல்வ பெருந்தகைக்கும் தனக்கும் அண்ணன் தம்பி உறவு என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பேட்டி. ஆட்சியில் பங்குன்ற தலைமை தான் கேட்டுச்சுல, 17ஆம் தேதி தலைமையிட்ட உட்கார்ந்து பேசிட்டு தானே வந்தோம். மாணிக்கம் தாகூர் பெரிய ஆளான்னு சொல்லி சொல்றாரு செல்வ பெருந்தகை. அதெல்லாம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அண்ணனுக்கு தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. ஆட்சியில் அதிகாரம் கேட்க காங்கிரசுக்கு உரிமை உள்ளது. விசிக தொடங்கப்பட்டதிலிருந்து ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை எனவும் திருமாவளவன் பேட்டி. காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறது என்று சொன்னால் காங்கிரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அது கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே பேசி தீர்க்கப்படும். முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான அதிமுக முன்னாள் அமைச்சர் சுப்பிரமணியன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். விஜயை நேரில் சந்தித்து தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டார். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கீடு. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அதிமுகவில் இணைந்தார் மு.க. அழகிரியின் தீவிர ஆதரவாளரும் மதுரை முன்னாள் துணை மேயருமான PM மன்னன். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். திமுகவில் அடிமைத்தனம் அதிகமாகிவிட்டதால் அதிமுகவில் இணைந்ததாக PM மன்னன் விளக்கம். திமுகவில் மக்கள் பணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு. நடத்தக்கூடிய இந்த அடிமைத்தனத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற முறையிலே என்னை போன்றவர்கள் அருமை தம்பிமார்கள் எல்லாம் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கின்றார்கள். லைகா நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய 10 கோடி ரூபாய் பணத்தை செலுத்த கூடுதல் அவகாசம் வழங்க கோரி நடிகர் விஷால் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. ஏற்கனவே வழங்கப்பட்ட 8 வார கால அவகாசம் முடிந்துவிட்டது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் தீவிரவாத தாக்குதல்களுக்கு பிறகு மூடப்பட்ட 17 சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறப்பு. நலிவடைந்து வரும் சுற்றுலாத்துறையை மீட்க பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்த நிலையில் நடவடிக்கை. T20 உலகக்கோப்பையில் சதம் விளாசிய இளம் வீரர் என்ற சாதனையை படைத்தார் கனடாவின் 19 வயதான யுவராஜ் சம்ரா.
சேப்பாக்கத்தில் நடைபெற்ற நியூசிலாந்துக்கு எதிரான போட்டியில் தனது முதல் T20 சதத்தை பதிவு செய்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்த சிவகார்த்திகேயன். தனது பிறந்த நாளை முன்னிட்டு கோவிலில் வழிபாட்டுக்கு வந்த சிவகார்த்திகேயனிடம் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.